Hi guys, welcome back. இன்னைக்கு நம்ம வீக் 2 டே 2ல இருக்கோம். ஸோ டே 1 தமிழ்ல நம்ம கதை பார்த்துருப்போம். ஸோ டே 2ல நம்ம எழுத்து அறிவோம் பகுதிக்குள்ள போறோம். எழுத்து அறிவோம் பகுதியில நம்ம இந்த யூனிட்ல பார்க்க போறது ஏ வரிசை எழுத்துக்கள். ரொம்பவே அருமையா குழந்தைங்க தாராளமா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த நம்பிக்கையோட நம்ம இதை ஆரம்பிக்கலாம். ஸோ கெண்டி, கெண்டை மீன் இந்த 2 வார்த்தையை நீங்க முதல்ல கரும்பலகையில எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு இந்த 2 வார்த்தைக்கும் இடையே உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு நீங்க குழந்தைங்களை கண்டுபிடிக்க சொல்றீங்க. கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. 2 வார்த்தையுமே தொடங்கக்கூடிய அந்த முதல் எழுத்து கே அப்படின்னு அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மொட்டு மலர்நிலை மாணவர்கள் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அருமநிலை குழந்தைகளும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வெரி வெரி குட். அந்த குழந்தைங்களை ரொம்பவே அருமையா நீங்க பாராட்டலாம். சோ இந்த மாதிரி அப்ப கே அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய இன்னும் சில வார்த்தைகளை நீங்க குழந்தைங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா தாராளமா சொல்லுவாங்க. சொன்னாங்கன்னா நீங்க அதை எழுதிடலாம். சொல்லல அப்படின்னா நீங்க ஒரு 1 அல்லது 2 3 சொற்களை நீங்க சொல்லி அதையும் நீங்க தொடர்ந்து எழுதும் போது அவங்களுக்கு அது ஒரு வலுவூட்டல் செயல்பாடா அவங்களுக்கு அமையும். இதே போல முதல் எழுத்து ஃபெமிலியரா அந்த எழுத்துல தொடங்கக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரியான எழுத்துக்களை சூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சே, தே, நே, மே, வே இந்த மாதிரியான எழுத்துக்கள். இல்லை இடையில இருக்கக்கூடிய எழுத்துக்களாக இருந்தாலும் அதாவது இந்த டே, ஞே, நே இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையின் இடையில வரக்கூடிய எழுத்துக்கள். இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகளையும் நீங்க இந்த இடத்துல பயிற்சி கொடுக்கலாம். அல்லது ஏ வரிசை உயிர்மை எழுத்துக்கள்ல இதேதான் அவங்க திரும்பியும் கொடுத்திருக்கிறாங்க. சில எழுத்துக்களை மட்டும் மேலுள்ளதை போல அறிமுகம் செய்துவிட்டு பிற எழுத்துக்களை எழுதி இதனுடைய பெயர்களை மட்டும் அவங்கள அடையாளம் காண சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுத்ததுக்கு அப்புறம் படிப்போம் எழுதுவோம். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த படிப்போம் எழுதுவோம் பகுதி தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எளிமையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க இப்ப ரொம்பவே அருமையா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? சோ இந்த பகுதியில நீங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா போய் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா குழந்தைகளின் உச்சரிப்பு தன்மையையும் எழுதும் அந்த எழுத்து நிலை அந்த எழுத்த வடிவத்தோட எழுதுறாங்களா அப்படிங்கிற விஷயத்த நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா மாணவர்களுக்கு கவனம் செலுத்துறதுக்கு நீங்க உதவி செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு இப்ப ரீடிங் ஓரளவு நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க எல்லா குழந்தைகளுமே. அதனால நீங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா போய் ஏன்னா அவங்க அடுத்தடுத்த மேல் வகுப்பு போகும்போது இந்த ஒரு பகுதி அவங்களுக்கு ரொம்பவே உதவி நிறைந்த பகுதியா இருக்கும். என்ன அப்படின்னா வார்த்தையில் உள்ள தெளிவையும் எழுத்துக்களில் உள்ள அந்த வடிவத்தையும் நீங்க அதிகமா மாணவர்களுக்கு கவனம் செலுத்த வைக்கிறதுக்குரிய பகுதியா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். மொட்டு பாடநூல் பக்கம் 6, மலருக்கு பாடநூல் பக்கம் 4 இருக்கக்கூடிய அந்த பகுதிகள்ல அவங்களால மாணவர்களாக வாசிக்கக்கூடிய சொற்கள் மற்றும் தொடர்களை அடிக்கோடிட்டு படிக்க செய்யலாம். அதை குறிப்பேட்லயோ அல்லது கீழ்மட்ட கரும்பலகையிலையோ நீங்க எழுதுறதுக்கு பயிற்சி கொடுக்கலாம். அப்படி எழுதும் போது எழுத்துக்கு உரிய வடிவத்தோடு எழுதுறதுக்கு நீங்க இன்சிஸ்ட் பண்ணுங்க. இந்த டயத்துல நம்ம அருமநிலை குழந்தைகளுக்கு என்னன்னா ஒரு சின்ன ஆக்டிவிட்டியா அதை கொடுக்கலாம். துணைக்கருவிகளா நம்ம பயன்படுத்த போறது எழுத்து அட்டைகள். ஆசிரியர் கையேட்டின் இணைப்புல இருக்கிறதையும் நீங்க தாராளமா பயன்படுத்துங்க. இல்லைன்னா உங்களுக்கு எண்ணும் எழுத்தும் அந்த TLM கிட்ல இருக்கக்கூடிய அந்த அட்டைகளையும் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். அதாவது ஏ வரிசை இல்ல இருக்கக்கூடிய அந்த 18 எழுத்துக்களை தனித்தனியா வெட்டி எடுத்துட்டு அதை ஒரு முறை கரும்பலகையிலையும் நீங்க எழுதிடலாம். எழுதிட்டு என்ன பண்றீங்கன்னா உங்க வகுப்பறையில உள்ள குழந்தைகளை ஈவனா 2 அல்லது 3 குழுக்களாக பிரிச்சுட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த 18 எழுத்துக்களையுமே நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க. பிரிச்சு கொடுத்துட்டு அந்த எழுத்துக்களை மாணவர்கள் முன்னிலையில கீழே தெரியாத அளவுக்கு கவிழ்த்தி வச்சுட்டு நீங்க இந்த விளையாட்டை ஆரம்பிக்கிறீங்க. கிடைத்ததா கிடைத்ததா கே கிடைத்ததா இதை நீங்க பாடுறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒவ்வொரு குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்கள் ஒரு எழுத்தட்டையை கையில எடுக்கணும். இப்ப நீங்க கிடைத்ததா கிடைத்ததா கே கிடைத்ததா அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்ல யாராவது ஒருத்தர் கையில கே இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிடைத்தது கிடைத்தது கே கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்த வெளியில எடுத்து வச்சிடணும். அப்படி இல்லாம மற்ற 2 குழுக்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் கையில என்ன எழுத்து இருக்கோ அவங்க அந்த எழுத்தை சொல்லி கிடைத்தது கிடைத்தது ஃபார் எக்ஸாம்பிள் சே அப்படின்னா சே கிடைத்ததுன்னு சொல்லிட்டு அந்த எழுத்தை எடுத்து வெளியில வச்சிடணும். அப்ப அவங்க கையில இருக்கக்கூடிய எழுத்துக்களை எடுக்க எடுக்க நீங்க கரும்பலகையில அதை வட்டமிட்டுக்கிட்டே வர்றீங்க. இதே மாதிரி எல்லா எழுத்துக்களுக்கும் இந்த விளையாட்டை தொடர்ந்து செய்றீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா மாணவர்களுக்கும் நீங்க பாராட்டுதல்களை கொடுக்குறீங்க. இவ்வளவுதான் கற்றல் விளைவுல அவங்க இந்த ஏ வரிசை எழுத்துக்கள் எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. சொற்களையும் படிப்பாங்க, தொடர்களையும் படிப்பாங்க. ஸோ டே 2 ஆக்டிவிட்டி ஃபினிஷ்.
அடுத்தது நம்ம இங்கிலீஷ்க்கு போகலாம். இங்கிலீஷ்ல ஒரு லெசன் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஸோ ரிப்பீட் த கார்டன் சாங். நம்ம ஏற்கனவே கார்டன் சாங் பார்த்தோம் இல்லையா, ABCD அந்த டியூன்ல. ஸோ அந்த சாங்கை ரிப்பீட் பண்றீங்க. தென் ஸ்டோரி டைம். ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா த கேக்டஸ், அதுதான் அந்த ஸ்டோரி. ஸோ ரெஃபர் பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க 80 to 80. 80ல இருந்து 82 வரைக்கும். ஸோ 80 to 82. மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் தான். பிக்சர்ஸ் ஆஃப் த கார்டன் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கும். ஃப்ளவர்ஸ், ஜாஸ்மின், டெய்சி, ஹைபிஸ்கஸ், ரோஸ், கேக்டஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நம்ம சன்னையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிக்சர்ஸ் கார்டு எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க. இப்போ tell the class, let us now learn a story about flowers. Show the flowers and the cactus. இதை வந்து நீங்கள் காமிச்சிட்டு ask the students to name all the flowers. ஃப்ளவர்ஸோடைய நேம் எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் they have named, point to the cactus and ask them, what is this? Have you seen it? Where have you seen it? What color is it? Let them come up with their responses and encourage them to describe it. அது சம்பந்தமா குழந்தைங்களுக்கு, ஏன்னா கிராமத்து குழந்தைங்களா இருந்தா ரொம்பவே நல்லா அழகா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நகரத்து குழந்தைகளுக்கும் மேக்சிமம் அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நீங்க அதை வந்துட்டு சொல்லலாம். ஆஃப்டர் டாக்கிங் அபவுட் இட் tell them it is a cactus அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தென் bring 6 students to the, ஏன்னா இதை வந்து ஒரு ஸ்கிட் மாதிரியே நீங்க கிளாஸ்ல நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இது புரியும் குழந்தைங்களுக்கு. So to the front and give each student one of these picture cards of the flowers. Flowers வந்து 6 குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு introduce them to the class such as she is a sunflower or he is a sunflower. She or he is a jasmine. She or he is a daisy. She is a hibiscus. He is a rose. She is a cactus. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க சொல்லி முடிச்சுட்டு then do a role play. இந்த இடத்துல நீங்க ரோல் பிளே பண்ண வைக்கிறீங்க with the dialogues. Dialogues சும்மா சிம்பிள் டைலாக்ஸா உங்களுக்கு கொடுத்து அதை மாதிரியே அவங்கள ரோல் பிளே பண்ண வைக்கலாம். Make the students with the picture cards of flowers stand in a semicircle. செமிசர்க்கிளா நிக்க வச்சாதான் குழந்தைங்க, அதாவது ஸ்கிட் பண்ணக்கூடிய குழந்தைங்க முன்னாடி நிற்பாங்க, மீதி பேர் ஆடியன்ஸா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னா குழந்தைங்கள செமி சர்க்கிளா நம்ம நிக்க வச்சிடலாம். And the student with the cactus picture stand in a front of them. அதாவது அவங்க செமி சர்க்கிளா நிக்கிறவங்க எல்லாமே flowers, ஃப்ரண்ட்ல வந்துட்டு கேக்டஸை நிக்க வச்சுட்டு show the garden picture to the class and say the beautiful garden has colorful flowers. இல்லையா, இந்த கார்டன் அப்படின்னா நீங்க ஏற்கனவே கிளாஸ் ரூம்ல எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த கார்டன் எஃபெக்ட் எல்லாத்தையும் காமிச்சிட்டு நம்ம இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் கார்டன்ல இருக்கோம், அங்க ஒரு கலர்ஃபுல் ஃபிளவர்ஸ் எல்லாமே இருக்கு. ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் சன்ஃபிளவர் டு த கேக்டஸ், அதாவது அவங்க வந்து பாயிண்ட் பண்ணணும், சன்ஃபிளவரை பாயிண்ட் பண்ணி அவங்க கேக்டஸ்ட என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்க சொன்னதுக்கு அப்புறமா ஒவ்வொரு டைலாக் டெலிவரியா அவங்க கொண்டு வராங்க. ஸோ ஹே லுக் த கேக்டஸ் ஹேஸ் தார்ன்ஸ் அப்படின்னு சொல்றவங்க யாரு? சன்ஃபிளவர். Okay, similarly encourage each flowers to act out of the following dialogues. அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு டைலாகா சன்ஃபிளவர் வந்துட்டு hey look the cactus has thorns, பாரு எவ்வளவு முள்ளு இருக்குது அந்த கேக்டஸ்னுடைய பாடியில அப்படின்னு சன்ஃபிளவர் சொல்லுது. தென் ஜாஸ்மின் என்ன சொல்லுது? yes she doesn't smell sweet, அதுக்கு வந்து ஒரு இனிமையான ஒரு வாசனையே கிடையாதுன்னு ஜாஸ்மின் சொல்லுது. and then Daisy says yes she doesn't smell sweet, அதுக்கு ஆமா சாமி போடுறது யாரு? டெய்சி. தென் அடுத்த ஃப்ளவர் என்ன சொல்றாங்க? அடுத்த வர ஃப்ளவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ். her leaves are so fat, அதனுடைய அந்த இலைகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே தடிமனா இருக்கு. தென் ரோஸ் says she is not pretty, அது வந்து அழகே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. தென் கேக்டஸ் என்ன சொல்லுது? I feel so sad. ஒருத்தரை சுத்தி இத்தனை பேர் வந்துட்டு கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அது எல்லாமே பேட் கமெண்டா இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப சேடா ஃபீல் பண்ணும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா then show the pictures of your hot sun and ask them, ஒரு ஹாட் சன்னோட பிக்சரை நீங்க குழந்தைங்கள்ட்ட காமிச்சிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க, இஸ் இட் a sunny day or a rainy day? அதாவது ஒரு சன் வந்துருச்சுன்னா அது சன்னி டேன்னு சொல்லுவோமா, ரெய்னி டேன்னு சொல்லுவோமா? encourage them to say it is a sunny day, it is very hot அப்படின்னு எப்படியும் குழந்தைங்க சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லலை அப்படின்னா நீங்க சொல்ல வச்சிடலாம். tell them let us see what happens next. இப்ப என்ன நடக்கும் நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்லுங்கன்னு அந்த கொஸ்டினை குழந்தைங்கள்ட்டே விட்டுறணும். and enact the rest of the story with the following dialogues. அதுக்கப்புறம் இதுதான் நடக்குது, நீங்க சொன்ன மாதிரியே தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரியை நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. it is a sunny day, it is very hot,
இந்த மாதிரி ஹாட்டா இருக்கும்போது ஒவ்வொரு ஃப்ளாரும் என்ன மாதிரி பேசிக்கிறாங்க? ஓ, ஐ எம் டயர்ட் சொல்றது யாரு? ஜாஸ்மின். தென் வாட்டர் வாட்டர், டெய்ஸிக்கு ரொம்பவே வாட்டர் தேவைப்படுது இந்த டயத்துல. ஐ எம் thirsty, சன்ஃப்ளவருக்கும் ரொம்பவே தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருது. இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு? த ஹாட் சன். அடுத்தது, ஆர் யூ நாட் thirsty அப்படின்னு நம்மளுடைய ஹைபிஸ்கஸ் கேக்குது. யாருக்கிட்ட? கேக்டஸ் கிட்ட. நோ, ஏன்னா கேக்டஸ் கிட்டயே வாட்டர் இருக்கும் இல்லையா? சோ அதனால இந்த இடத்துல அதுக்கு thirsty-யே கிடையாது, தாகமே எடுக்கல. Tell us your secret. ஐயோ, அந்த ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு ரோஸ் கேக்குது. மை ஃபேட் லீவ்ஸ் ஆல்வேஸ் ஹேவ் வாட்டர். நீ சொன்ன இல்லையா எனக்கு ரொம்ப ஃபேட் லீவ்ஸா இருக்குன்ட்டு, அதுல எல்லா நேரத்திலுமே வாட்டர் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம கேக்டஸ் சொல்லுது. ஈச் ஒன் ஆஃப் us இஸ் குட் அட் சம்திங். எல்லார்ட்டையுமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எல்லார்ட்டையுமே பேட் மட்டும்தான் கிடையாது, ஏதாவது ஒரு நல்ல விஷயமாவது இருக்கும் இல்லையா? சோ இத்தனை பேர் பேட் கமெண்ட் கொடுக்கும்போது அந்த கேக்டஸ் கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஒண்ணுன்னு இல்ல, இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுறது வாட்டர். அந்த வாட்டர் என்கிட்ட தேவையான அளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்டஸ் சொல்லுது. ஃபைனலி டெல் them each one of us is good at something. Ask the students. இதை முடிச்சதுக்கு அப்புறம் what are you good at? உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு குழந்தைங்களை வந்துட்டு என்கரேஜ் பண்றீங்க. அவங்க சொல்ற எல்லா ஆன்சர்ஸ்க்கும் we should appreciate them. ஓகே, இப்ப அரும்பு லெவலா இருக்கிறாங்க அப்படின்னா can encourage to do the action. For example, if they are good at singing, singingல அவங்க ரொம்பவே குட்டா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அவங்க பாடினாவே போதுமானது, அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். அதுவே மொட்டு லெவலா இருக்கிறாங்க அப்படின்னா ஐ எம் குட் அட் டிராயிங், அதை சென்டென்ஸா சொல்லணும். அதுவே மலர் லெவலா இருக்கிறாங்கன்னா ஐ எம் குட் அட் ஃபார் எக்ஸாம்பிள் டிராயிங் சொல்லிட்டு வாட் ஆர் யூ குட் அட் அப்படின்னா அவங்க இன்னொருத்தரை பார்த்து கொஸ்டின் பண்ற மாதிரியும் நீங்க அவங்கள என்கரேஜ் பண்ணணும். தென் ஒர்க் புக் ஆக்டிவிட்டி இருக்கு. இந்த இடத்துல அவங்களுக்கு லேர்னிங் அவுட்கமும் இருக்கு, அதை நீங்க ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தென் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 21 to 99 21 இருந்து 99 வரையிலான எண்களையும் எண் பெயர்களையும் இந்த இடத்துல நம்ம அறிமுகப்படுத்துறோம். சோ இதுக்கு பின்னிணைப்பா பக்கம் 193 இருந்து 201 இருக்கக்கூடிய எண்கள், 21 இருந்து 50 மற்றும் எண் பெயர் எழுதப்பட்ட பொருத்த அட்டைகள், மணிகள், புளிய விதைகள், இது எல்லாமே நம்ம பயன்படுத்துறோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஎல்எம் யூசேஜ் வந்து ஏன்னா நம்ம சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய பொருட்களையே நம்ம தாராளமா பயன்படுத்திக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி, அதாவது பாடக்கருத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆயத்தப்படுத்துதல். நீங்க இந்த கரும்பலகையில ஒரு சின்ன எலிய வரைஞ்சிட்டு அதனுடைய வாழை வந்து நீட்டிச்சுக்கிட்டே போக போறீங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நீங்க 1 இருந்து 10 வரையிலான எண்களை, இந்த எண்கள்ன்றது வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகலாம். அருமநிலை மாணவர்களுக்கு 1 இருந்து 10 வரைக்கும் எழுதலாம். அதாவது ஏதாவது ஒரு 10 எண்கள் தான். அருமநிலைக்கு 1 இருந்து 10, மொட்டுக்கு பாத்தீங்கன்னா 100 வரைக்கும் உள்ள ஏதாவது ஒரு 10 எண்களை நீங்க எழுதிக்கலாம். அந்த எண்களையும் சொல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடையாளம் காணுதலுக்கும் இந்த விளையாட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுவே மலர்நிலை மாணவர்களா இருந்தாங்கன்னா 1 இருந்து 999 வரை எந்த ஒரு 10